ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் புனேரி பல்தன் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். எஸ், அஜய் தாக்கூர் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போமா? ரைட், ரெண்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றா தான் வச்சாங்க. என்ன மாதிரி ரெண்டுமே மகாராஷ்டிரா டீம் இல்லையா? புனேரி பல்தன் அண்ட் யூ மும்பா. ஸோ சுனிலும் வந்திருந்தாரு, அவங்க கோச் யூ மும்பா கோச் அனில், அதே மாதிரி அஜய் தாக்கூர் அண்ட் அஸ்லம் இனாம்தார். ஸோ 4 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க போடிய மேடையில். எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க. சுனில் ஆல்ரெடி பேசிட்டோம், பார்க்க போய் டக்குன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அஜய் தாக்கூரை கேட்டாங்க. அண்ட் அப்புறம் கோச் சார், இப்போ நீங்கள் ஃபுல் டைம் கோச் ஆகிட்டீங்க. போன சீசனாலும் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் வந்து சேர்ந்தீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கேரியர், நீங்கள் விளையாண்ட கேரியர்லேயே நீங்கள் விளையாண்டாலே ஒரு ஃபயர் இருக்கும். அதே ஃபயரை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறீங்க உங்கள் கோச்சிங்கில்? அதே ஃபயரை எதிர்பார்க்கலாமா உங்கள் டீம்லேருந்து அப்படின்னு கேட்டார். அண்ட் அவர் சொன்னேன், ஆமாம், நான் கபடி ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கேன், ரொம்ப லாங் டைம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ என்னோடய ரோலே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரோலு. பிளேயருக்கும் கோச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோச்சாக எனக்கு புது சேலஞ்சஸ் இதெல்லாம். அண்ட் என்ன நிறையா விளையாடிருந்தாலும் இப்போ நான் வந்து என்னோடய வேலை யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இன்னும் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி அவங்க ஸ்ட்ரென்த்து, அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். அதுவும் இப்போ வந்திருக்கிறதெல்லாம் புது ஜெனரேஷன் பிளேயர். அஸ்லம் ஆகட்டும், பங்கஜ் ஆகட்டும், இன்னும் அண்ட் அவங்கள நான் முதல்ல ஸ்டடி பண்ணோம், அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு, அவங்கள என்ன மாதிரி கேம் அப்ரோச் பண்ணுறாங்க, என்னென்ன திங்கிங் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு டார்கெட் செட் பண்ணுறேன். அப்படி தான் அவங்கள்ட்ட வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும். இட் இஸ் அ பிக் சேலஞ்ச், பெரிய சேலஞ்ச் தான், அவ்வளோ ஈஸி இல்லை. ஆஸ் அ பிளேயராக வி பிளே, நமக்கு மட்டும் தான் விளாட்றோம் நம்ம. பட் ஆஸ் அ கோச்சாக போது எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம விளாட்றோம். அண்ட் மேக் ஷுர் ஹோல் டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, சேலஞ்ச் ஆல்சோ. ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ். டே பை டே என்னோடய டீம் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ்லேயும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டே பை டே தேர் டூயிங் வெரி வெல். அண்ட் மகாராஷ்டிராலே பெரிய டீமு புனேரி பல்தன். அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் புனேரி பல்தன். எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாங்க, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா டோன்ட் யூ ஃபீல் டோர்னமெண்ட் நடக்கும்போது ஐயோ நம்மளும் போய் விளையாடக்கூடாதா அப்படின்னு உனக்கு ஒரு திடீர்னு நம்மளும் போய் விளையாடுறேன்னு. ஆமாம், அந்த மாதிரி ஃபீலிங் அடிக்கடி வர்றது உண்டு. ப்ராக்டிஸ்லேயே வந்தது. அண்ட் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட்டு. நானும் ஒரு சில ரைடெலாம் எடுத்தேன் ப்ராக்டிஸில். ஆஸ் அ கோச்சை நான் அதை பண்ண முடியாது. டோர்னமெண்ட்லேயும் நான் பண்ண முடியாது. குழுக்குன்னு நான்லாம் போய் விளையாட முடியாது. எஸ், என்னோட வில்லேஜ் டோர்னமெண்ட்லாம் இப்போ விளையாடிட்டு இருக்கேன், விளையாடுவேன். அண்ட் ஸ்டில் என் உள்ள அந்த பிளேயர்ன்றவர் இன்னும் இருக்கார் என் உள்ள அப்படின்னாரு. அழகாக சொல்லி முடிச்சார் அஜய் தாக்கூர். ரைட், அவங்க கேப்டன் என்ன சொன்னார் பார்த்துருவோம் அஸ்லாம்கிட்ட. அப்புறம் அஸ்லாம் PK10 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் நீ தான், ஏன்னா கப்பு ஜெயிச்சவங்க இவங்க தான். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி போன சீசன் இன்ஜுரி ஆகிட்டேன். இப்போ நல்லா கம்பேக் கொடுத்துருக்கேன். பாடியும் பார்த்தா ஃபிட்டாக தெரியுற. அண்ட் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க டோர்னமெண்ட்டுக்கு, மேட்சஸுக்கு. எல்லாத்துக்கும் யூ வாண்ட் டு ஷோ எவ்ரிபடி தட் யூ ஆர் த சாம்பியன் ரைடர் அப்படின்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கு கரெக்டான நேரம் இது. நான் தான் சாம்பியன் ரைடர்னு இந்த சீசன், அதை பற்றி சொல்லுனாரு. சொன்னேன், ஆமாம், என்னோடய ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகி இன்ஜுரியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் டீம் தான். பெரிய ரோல், பிக் ரோல். புனேரி பல்தனில் தான் என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் புனேரி பல்தனில் தான் இருக்கேன். எங்களோட ஓனர் ஆகட்டும், அஜய் சார் ஆகட்டும், CEO ஆகட்டும், எங்கள் எல்லாரையுமே ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க எங்கள் எல்லா பிளேயர்ஸும். அண்ட் இன்ஜுரி பீரியட் போன சீசன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுலேயும் நிறைய பாசிட்டிவ் மோடும் இருந்தது. அண்ட் ரெகுலராக என்னை வந்து மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறேன், ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருக்க, டோன்ட் வரி, எப்படி போயிட்டு இருக்கணும் ட்ரீட்மெண்ட்லாம், ஃபிட்னஸ்லாம், ஜிம்மெலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அடிக்கடி கேட்பாங்க. அது கேட்கும்போது, அதுவும் ஓனர்ஸ்லேருந்து அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சீக்கிரம் குணமாகணும், சீக்கிரம் விளையாடணுன்ற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிது. ப்ராக்டிஸில் கூட அஜய் சார் வந்து நிறைய எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய புது புது விஷயங்கள்லாம் கற்றுருக்கேன். அவர்கிட்ட வந்து புது புது டிப்ஸ் எல்லாம் கற்றுருக்கேன் ரைடிங்லேயே. அண்ட் மெனி திங்ஸ் கேம்ப்லேயே சொல்லி கொடுத்துட்டார் நிறையா விஷயம். எப்படி அப்ரோச் பண்ணோம், இன்ஜுரி இல்லாமல் எப்படி விளையாடணும், எப்படி இன்ஜுரியை மேனேஜ் பண்ணோம், வெரி வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ரெக்கவர் ஆகிட்டேன். நான் மேட்ரு வராது, ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் அப்படின்னாரு. அப்புறம் அஸ்லாம் இனாம்தாரும் கேட்டாங்க, அப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, PK11 பண்ண தப்பெல்லாம் இப்போ பண்ண மாட்டிங்களா, PK12 அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. வீக்னஸ் எப்படி, வீக்னஸ்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களான்னாரு. அது கரெக்டாக சொன்னார். வீக்னஸ்ன்னு தப்பான வார்த்தைன்றார். யூ கான் சே வீக்னஸ், அது வீக்னஸ் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் லைஃபே நம்ம சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும். அண்ட் எல்லாருடையும் வீக்னஸ் இருக்குது அப்படி சொல்ல முடியாது. சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வீக்னஸ். ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆகிறது மேட்ச் சுச்சுவேஷன் தான். கபடியில் எப்போ வேணால் அந்த சுச்சுவேஷன் வரலாம். எப்போ வேணால் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலாம். எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் கேம் மாறிட்டே இருக்கும் கபடியில். அண்ட் அதை நீங்கள் வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும், திங்க் ஸ்ட்ராங், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். டீமும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கேம்பில் நாங்கள் எல்லாம் ஒன்றா விளையாண்டோம். அதனால் பாண்டிங் ரொம்ப நல்லா ஆகிடுச்சு எங்கள் பிளேயர் எல்லாருக்கும். கபடி கேம் வந்து டிஃப்ரெண்ட்டு, அது வீக்னஸ் சொல்ல முடியாது. ஒரு 10 வாட்டி சொல்லிட்டார் வீக்னஸ் வீக்னஸ் வீக்னஸ்ன்றத. ஆமாம், ஐ டென்ட் லைக் இட் வீக்னஸ்ங்கிறத. என்கிட்ட எந்த வீக்னஸும் இல்லைன்னாரு. அப்புறம் கேட்டார், சரி வீக்னஸ் தான் இல்லைன்ட்டா ஸ்ட்ரென்த்து சொல்லுன்னாரு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னாரு. கபடியில் எந்த பிளேயருமே டாப்பில் இருக்க முடியாது ரெகுலராக. ஃபார் எவர் நான் தான் டாப் பண்ணேன்.
அண்ட் ஒன்றா விளையாடுறது தான் ஸ்ட்ரென்த்து. ப்ளே டுகெதர் இஸ் த ஸ்ட்ரென்த்து. சில பிளேயருக்கு வேணால் அது ப்ரெஷரைஸ் ஆகலாம், சில பிளேயர் வந்து டஃப்பாக ஃப்ரீடமாக எடுத்துப்பாங்க. ஸோ பிளேயருக்கு பிளேயர் அது வித்தியாசப்படும். ஸோ நான் வந்து பிளேயர்கிட்டே நான் விட்டுறேன் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. அப்பப்போ மட்டும் மேட்டில் நான் சொல்லணும் என்ன பண்ணணும்னு. அண்ட் லீவ் தம் அலோன். பிளேயர் அலோனை விட்டாலே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா அந்த யுனைட்டி பாண்டிங் எல்லாம் ஒன்றும் எல்லா டீம் மோஸ்ட்லி அதான் சொன்னாங்க. சுனில் அதான் சொன்னார், ஒன்றா இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டுன்னு. ரைட், இதுதான் அவர் சொன்னார். அஸ்லம்பி சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது வேறு வீடியோ வேணால் கேளுங்க, டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பொறி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.